அனைவருக்கும் வணக்கம். வடசபரி ஐயப்பன் கோயிலிருந்து தமிழ் பெண் டிவிக்காக உங்கள் ஜோதீஸ்வரன் ருத்ர யாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி. வட சபரிமலை என்று அழைக்கப்படும் இந்த கோயில் செட்டிநாடு அரசு குடும்பத்தைச் சேர்ந்த ராஜா சர் முத்தையா செட்டியாரின் மகன், தமிழ்நாட்டின் பிரபல தொழிலதிபர் எம் ராமசாமி என்பவரால் கட்டப்பட்டது. இந்த கோயில் 1981ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது மற்றும் 1982ஆம் ஆண்டில் ராஜா சர் முத்தையா செட்டியார் கோயிலுக்கு நன்கொடையாக அளித்த நிலத்தில் கட்டப்பட்டுள்ளது. பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட ஐயப்ப சிலை நாகர்கோவிலைச் சேர்ந்த சிற்பி ஸ்ரீ பட்டணாச்சாரியாரால் செய்யப்பட்டது. இச்சிலை ஜனவரி 25, 1982 அன்று ராஜா அண்ணாமலைபுரம் கோயிலில் நிறுவப்படுவதற்கு முன்பு நாகர்கோயிலில் உள்ள கிருஷ்ணன் கோயிலிலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலின் சரியான பிரதியாக இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. சபரிமலையில் ஐயப்பன் உச்சியில் இருப்பதை போல் இங்கேயும் ஒரு மலையின் உச்சியில் இருப்பதற்கான உணர்வை கொடுப்பதற்காக இந்த கோயில் 3 தளங்களில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டடக்கலை கேரள பாணியையும் பாரம்பரியத்தையும் பிரதான சன்னதி மற்றும் கருவறைக்கு 18 படிகள் போன்ற முறைகளை பின்பற்றி வருகிறது. இந்த கோயில் வடசபரி அல்லது வடக்கு சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது. வழிபாட்டு முறைகள் சபரிமலை கோயிலுக்கு ஒத்தவையாக உள்ளன. இதன் மூலம் பக்தர்கள் அனைத்து விரதங்களையும் கடைபிடித்து இருமுடியை எடுத்து சென்று சபரிமலைக்கு யாத்திரை மேற்கொள்வதைப் போல சரண முழக்கங்கள் மற்றும் பக்தி பாடல்களை பாடுகிறார்கள். இருமுடி இல்லாமல் கோயிலுக்கு வரும் மற்ற பக்தர்களுக்கு தனியான பாதை உள்ளது. கன்னிமூல மகா கணபதி, மாளிகாபுரத்து அம்மன், நாகராஜா மற்றும் பிற பரிவார தேவதைகள் ஆகியோரின் துணை ஆலயங்களுடன் சபரிமலையின் அனைத்து அம்சங்களும் இந்த கோவிலிலும் உள்ளது. கோயிலின் கொடிமரம் என்பது ஒற்றை துண்டு 40 அடி உயரம் கொண்டது. கோயிலுக்கு கீழே 125 அடி 100 அடி உயரமுள்ள ஒரு தியான மண்டபம், மண்டல பூஜை மற்றும் முக்கிய திருவிழாவின் போது பக்தர்கள் தங்க வைக்கப்படுகிறது. இம்மண்டபம் ஜெய்ப்பூர் ஓடுகளால் கட்டப்பட்டுள்ளது. இங்கு 1500 பக்தர்களை தங்க வைக்கும் வசதி உள்ளது. திருவிழா மற்றும் பிற முக்கிய நாட்களில் இசை நிகழ்ச்சிகள், மத சொற்பொழிவுகள் மற்றும் பிற நிகழ்வுகள் இந்த மண்டபத்தில் நடைபெறும். திருவிழா நாட்களில் சுவாமியினை ஊர்வலமாக எடுத்துச் செல்ல தங்க மற்றும் வெள்ளி ரதங்களும் இந்த கோவிலில் உள்ளன. இக்கோவிலில் விழா காலங்களில் திருவிழா எடுத்துச் செல்ல ஒரு தங்க ரதமும் ஒரு வெள்ளி ரதமும் உள்ளன. கோயிலில் உள்ள பூஜைகள் சபரிமலையில் உள்ள விதிகளின்படி செயல்படுகின்றன. வித்தியாசம் என்னவென்றால், சபரிமலை கோயில் ஒரு வருடத்திற்கு குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே திறந்திருக்கும். அதே சமயம் ராஜா அண்ணாமலைபுரம் கோயில் பக்தர்களுக்காக ஆண்டு முழுவதும் பகல் வேளையில் திறக்கப்பட்டுள்ளது. உத்தர கலச பூஜை ஐயப்பன் கோயில் ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோயிலில் உத்தர கலச பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
தமிழ் பெண்களுக்காக ஜோதீஸ்வரன் வடசபரி ஐயப்பன் கோயில் இருக்கு.